Easy Physics. Good morning students. Today plus 1 physics second lesson kinematics la 2.11.3 projectile under an angular projection discuss பண்ண போறோம். Already angular horizontal projection discuss பண்ணிருப்போம். So இப்போ வந்து discuss பண்ண போறது angular projection. So what is angular projection அப்படினு பாத்தீங்கன்னா the projectile motion takes place when the initial velocity is not horizontal but some angle with the vertical. ஓகேங்களா, so some angle with the vertical அப்படிங்கிறதுனால தான் we can call it as angular projection. The other name of angular projection is oblique projectile. So இதுக்கான examples பார்த்தீங்கன்னா water ejected out of a hose pipe held obliquely, cannon fired in a battleground. This is the diagram for angular projection. So நம்ம என்ன பண்ணுறோம், ஓங்கிற பாயிண்டில் தீட்டாங்கிற ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி வித் இனிஷியல் வெலாசிட்டியோட ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து நமக்கு வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரெண்டு டைரக்ஷன்லேயும் நமக்கு வெலாசிட்டிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் வந்து என்ன ஆகும், ஸோ எல்லா டைரக்ஷன்ஸ்லேயும் வந்து யூஎக்ஸ் யூஒய் அப்படிங்கிற ரெண்டு காம்பனண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை யூஎக்ஸ்னும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டை யூஒய் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்போ டோட்டல் இனிஷியல் வெலாசிட்டியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா u vector is equal to ux I cap plus uy j cap அப்படின்னு எழுதும். ஸோ இங்கே ux அப்படிங்கிறது u cos theta horizontal component, அதே மாதிரி vertical component uy is equal to u sin theta. இங்கே acceleration due to gravity வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா vertical componentக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ acceleration due to gravity is in the direction opposite to the direction of vertical component uy. This component will gradually reduces to 0 at the maximum. அப்போது நமக்கு இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த இடம் தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் ஹைட், இந்த இடத்துல யூஐ ஓட வேல்யூ என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு. அதை தான் இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, so at this maximum height the same gravitational force will push the projectile to move downward and fall to the ground. ஓகேங்களா, அந்த மேக்ஸிமம் ஹைட்டுக்கு அப்புறமேட்டு ஆப்ஜெக்ட் ஒன்லி த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் டவுன்வர்டில் ஃபால் ஆகி கிரவுண்டை ரீச் பண்ணுது. நெக்ஸ்ட்டு தேர் இஸ் நோ ஆக்சிலரேஷன் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன். நமக்கு ஒய் டைரக்ஷனில் மட்டும்தான் என்ன ஆகுது, சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சலரேட் ஆகுது. எக்ஸ் டைரக்ஷனில் தேர் இஸ் நோ ஆக்சலரேஷன். அப்போ நமக்கு ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், அதாவது யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூ காஸ்டிட்டாங்கிறது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிரவுண்டை ரீச் பண்ணுற வரைக்கும் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கிறோம். ஸோ v இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். நம்ம ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட்னா இது vx. ஸோ அப்போ vx இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸ்டி. இதில் நமக்கு யூஎக்ஸோட வேல்யூ என்ன, யூ காஸ் தீட்டா. ஏஎக்ஸோட வேல்யூ என்ன, 0. ஏன் 0, ஹரிசாண்டல் காம்பனண்ட்டில் there is no acceleration, அதனால் ஏஎக்ஸோட வேல்யூ 0. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா vx is equal to ux, that is equal to u cos theta. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ப்ரொஜெக்டல் இன் டைம் t இஸ் s இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ஃபார்ம்னால சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ sx ஈக்குவல் டு uxt ப்ளஸ் ஆஃப் axt ஸ்கொயர். இங்கே ஏஎக்ஸோட வேல்யூ 0, ux இஸ் ஈக்குவல் டு u காஸ் தீட்டா. sxங்கிறது எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுனால எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், x இஸ் ஈக்குவல் டு u காஸ் தீட்டா t ப்ளஸ் 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக லீவ் பண்ணிடும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு u காஸ் தீட்டா tன்னு கிடைக்கும். இதுலேருந்து டீக்கான ஈக்குவேஷன் கொண்டு வரும். அப்போ t இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா. ஓகேங்களா, ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட்டிலிருந்து நம்ம டீக்கான வேல்யூ கொண்டு வரோம். ஸோ அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு t is equal to x divided by u cos theta. So t கான வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் காம்பனண்ட் பார்க்க போகிறோம். ஸோ வெர்டிக்கல் காம்பனண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, vy is equal to uy plus ayt. இங்கே uyயோட வேல்யூ u sin theta, ayயோட வேல்யூ மைனஸ் g. ஏன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட்ஸ் ஆப்போசிட் டு த மோஷன். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வருது, vy is equal to u sin theta minus gt.
ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் sy is equal to uyt plus of ayt ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். uyயோட வேல்யூ என்ன, u sin theta, ayயோட வேல்யூ மைனஸ் g, syங்கிறது y டைரக்ஷனுங்கிறனால yன்னு எடுத்துக்கிறோம். அப்போ y is equal to u sin theta t minus of gt ஸ்கொயர். இதில் நம்ம டைமுக்கு ஃபார்முலா கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். y is equal to u sin theta into x by u cos theta minus of g x square by u square cos square theta. இது t square. இப்போ uவும் கேன்சல் ஆகிடுச்சு. sin by cos என்னன்னு எழுதலாம், tan theta. அப்போ y is equal to x tan theta minus of g x square divided by u square cos square theta. ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷனை வச்சு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, thus the path traveled by the projectile is an inverted parabola. நமக்கு ஹரிசாண்டலில் வெறும் பேரபோலான்னு மட்டும் பார்த்துருப்போம். ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா the path traveled by the projectile is an inverted parabola. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஹைட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் ஹைட் அப்படிங்கும் போது ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துக்கு வருது இல்லைங்களா, இதுதான் நமக்கு மேக்ஸிமம் ஹைட். இந்த இடத்துல விஒயோட வேல்யூ என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ மேக்ஸிமம் ஹைட்டுக்கு டெஃபினேஷன் பார்க்குறோம். த மேக்ஸிமம் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ப்ரொஜெக்டைல் டியூரிங் இட்ஸ் ஜேர்னி இஸ் கால் மேக்ஸிமம் ஹைட். ஸோ அப்போது ஃபார்முலாவில் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கிறோம். v square is equal to u square plus 2as. இதில் யூவை வந்து யூஐனும் ஏன்னு ஜின்னு எடுத்துக்கிறோம். வியை வந்து விஒய் எடுத்துக்கிறோம். அப்போ விஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2ay's. யூஒய்யை வந்து ஸோ v square is equal to u square plus 2as அப்படிங்கிற தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ வெர்டிக்கல் காம்பனண்ட்டுங்கனால vy square is equal to uy square plus 2ays. இங்கே vyங்கிறது எதுக்கு ஈக்குவல், u sin theta, a எதுக்கு ஈக்குவல், மைனஸ் g, sங்கிறது ஹைட், h மேக்ஸிமத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது நமக்கு h மேக்ஸிமம் அப்படின்னா vyயோட வேல்யூ என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு. அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0 ஸ்கொயர் is equal to u square sin square theta மைனஸ் 2gh மேக்ஸிமம் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து நமக்கு என்னது, ஹெச் மேக்ஸிமம் மட்டும் வேணும். ஸோ யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு ஈக்குவேஷனு, ஸோ u square sin square theta is equal to 2gh maximum. இதில் h maximum மட்டும் வேணும் அப்படிங்கும்போது h maximum is equal to u square sin square theta divided by 2g. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, டோட்டல் டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் till it hits the horizontal plane is called time of flight. ஓகேங்களா? அது கிரவுண்டை போய் ரீச் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ தட் இஸ் கால் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ இங்கே நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். sy is equal to uyt plus of ayt ஸ்கொயர். ஏன் வந்து y மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு ஆக்சலரேஷன் எங்கே தான் இருக்குது, வெர்டிக்கல் டைரக்ஷனில் தான் இருக்குது. அதனால y ஆக்சிஸை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். இங்கே sy is equal to y equal to 0. ஏன் அப்படின்னா நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் y டைரக்ஷன் இஸ் 0. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் தான், ஆக்சலரேஷன் தான் y டைரக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே கிடையாதுங்கிறதுனால 0 போட்டுக்கிறோம். யூஒயோட வேல்யூ u sin theta, ayயோட வேல்யூ மைனஸ் g, டீயை வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால tf அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வரும், எஸ்ஸோட வேல்யூ என்னது, 0 இஸ் ஈக்குவல் டு u sin theta tf ப்ளஸ் ஆஃப் ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் மைனஸ் ஜி. அப்போ மைனஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர் எஃப். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனை இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா ஹாஃப் ஜி டி ஸ்கொயர் எஃப் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா டிஎஃப். ஒரு டிஎஃப்க்கு ஒரு டிஎஃப் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இங்கே நமக்கு டிஎஃப் மட்டும் இருக்குது. அப்போ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, யூ சைன் தீட்டா டிவைடட் பை இங்கே இருக்கிறது இந்த பக்கம் வந்தது அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, ஜி பை 2. அப்போ இங்கே ஜி கீழே வந்துடும், 2 வந்து மேலே போயிடும். அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு என்ன ஃபார்முலா, டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2u சைன் தீட்டா பை ஜி. இதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான ஃபார்முலா. அடுத்து ஹரிசாண்டல் ரேஞ்ச்.
ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து ஆறுங்கிற லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ த மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்ட் த பாயிண்ட் ஆன் த ஹரிசாண்டல் பிளேன் வேர் த ப்ரொஜெக்டைல் ஹிட்ஸ் த கிரவுண்ட் இஸ் கால்ட் ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஸோ இதுதான் டெஃபனிஷன். ஓகேங்களா. ஸோ அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இன்ட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட். இதுவும் ஒரு ஈஸியான டெஃபனிஷன். ஓகேங்களா. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு horizontal component of vertical velocity into time of flight. So horizontal component of velocity என்ன u cos theta into tf. So tf க்கு என்ன ஃபார்முலா கால்குலேட் பண்ணியிருக்கோம் 2u sin theta by g. ஸோ அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ r is equal to u cos theta into 2u sin theta by g. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2u square sin theta cos theta by g. இங்கே sin theta cos theta என்னன்னு எழுதலாம்னா அதாவது sin trigonometry formula sin 2 theta is equal to 2 sin theta cos theta அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 2 sin theta cos thetaவை கம்பைன் பண்ணி நம்ம என்ன எழுதுகிறோம் sin 2 thetaன்னு எழுதுகிறோம். அப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது u square. அப்போ r is equal to u square sin 2 theta divided by g. இதுதான் ரேஞ்சுக்கான ஃபார்முலா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஸோ இப்போது ஹரிசாண்டல் ரேஞ்சுங்கிறது இட் இஸ் டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் ஸ்பீட். யூவை மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. இது 1 மார்க்லேயும் கேட்பாங்க. And the sign of the angle of projection. So it is inversely proportional to the gravity. ஓகேங்களா. ஸோ அப்போ ஹரிசாண்டல் range is directly depends on the initial speed and the angle of projection and inversely proportional to the acceleration due to gravity. இப்போது initial speed uங்கிறது u1 கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ மேக்ஸிமம் பாசிபிள் ரேஞ்ச் எவ்வளோனா sin 2 theta இஸ் மேக்ஸிமம். அப்போ டீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கணும் 90 டிகிரியாக இருக்கணும். ஓகேங்களா. sin 90 தான் என்னது 1. அப்போ 2 theta இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கணும் 90 டிகிரி. அப்போ டீட்டாவோட வேல்யூ என்ன 90/2 இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ 45 டிகிரி தான் நம்ம என்ன எழுதுறோம் π/4. ஸோ அப்போ 45 டிகிரி அப்படின்னு இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆர் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் u ஸ்கொயர் பை g. ஓகேங்களா. டீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி அப்படிங்கும் போது தான் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னா மேக்ஸிமமாக இருக்கும். இது உங்களுக்கு 1 மார்க்லையும் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒன்று.